Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்னைக்கு நம்ம மிரர் ஸ்டிச்சே வந்து ஜர்தோசியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நார்மல் இந்த கிளாத் கலருக்கு ஒயிட் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். பீட்ஸ் நீடிலில் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஜர்தோசியை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இதில் ஜர்தோசியை போட்டுவிடுங்க. போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு டைம் மட்டும்தான் கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பேக் சைடு கொண்டு வந்து கொஞ்சம் இதை இப்படி தள்ளிக்குங்க. சரியா? தள்ளிட்டு ஸ்டிச் போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டுட்டு அடுத்த ஜர்தோசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி உள்ள பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த இதை நகர்த்திட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் கரெக்டாக வரும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி நகர்த்தி விட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த லாக் கண்டிப்பாக போடணும். போட்டு கரெக்டாக இப்படி நகர்த்திட்டு போடுங்க. இந்த பீட்ஸ் நீடில் மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நிறைய நீடில் வந்து உடஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையிலேயே எடுத்து விடுங்க. ஏன்னா நம்ம நீடில் தள்ளி எடுத்தோம் அப்படின்னா இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து அந்த ஜர்தோசி இழுத்துட்டு வந்துடும். ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாகவே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். புது நீடில் இருக்கிறனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்குது. நம்ம அதனால தான் எப்பயுமே ஒர்க் பண்ணுற நீடில்லையே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? என்னோடய பழைய நீடில் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் எனக்கே இந்த புது நீடிலில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண் நாட் போடுறத மட்டும் எப்பயுமே கரெக்டாக போடுங்க. அர்ஜென்ட் பட்டு முடிச்சிட்டோம், சீக்கிரம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எண் நாட்டை வந்து ரொம்ப இதாக கவனம் இல்லாமல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு நம்ம போட்டு டிசைனே பிரிஞ்சு வந்துடும் நம்ம கரெக்டாக போடலைன்னா. அதனால் எண் நாட்டு மட்டும் எப்பயுமே கரெக்டாக போடுங்க. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு லைன் கூட இதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயுமே கொடுக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஒட்டி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவுட்லைன் கொடுக்காம பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்ம பீட்ஸ்லேயும் அவுட்லைன் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். எது கொடுத்தா அழகாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் கொடுக்கலனாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கொடுத்தா இன்னும் கூட கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவுட்லைன் கொடுத்தா கொஞ்சம் ஒர்க்கு கிராண்டாக இருக்கும். இப்போ எண் நாட் போட்டுக்கிறேன் நான். சரிங்களா? எண் நாட் போட்டாச்சு. இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காமிக்கிற பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு இந்த ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது? இதே மாதிரி நீங்கள் நிறைய டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் நல்லா வரும், நீட்டாக. சரி.